தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. விநாயகமூர்த்தியே நமக. விக்ன விநாயகனே நமக. வித்ய கணபதியே நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ணசாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, தமிழ் புத்தாண்டு ஒரு வருட காலங்களை கணிக்கிறது தான் முறை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இருந்தாலும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இப்போது விரிவான காணொலியை நம்ம காணலாம். இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். உங்களுடைய அதிகமான வீடியோஸ் இனிமேட்டு கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு வந்துடும். நிறைய பதிவுகளும் தகவல்களும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகின்றது. இந்த தகவல்களை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஃபாரின் கண்ட்ரியில் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கும் இந்த பதிவுகளை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக கண்டிப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க, பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க எப்படி அப்படின்னா, அதாவது பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, பாசத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்க. ஆனால் பயத்துக்கே கண்டிப்பாக பயத்தை காட்டிடுவாங்க. அந்த மாதிரி வீரத்தீரர் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்க. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, கோவம் அதிகமாக வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான குணங்களும் கொடுக்கின்ற குணங்களும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இல்லை. இவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய விஷயம் அவங்களுக்கு நல்ல வைப் இருக்கும், ஷார்ப்பு மைண்ட் இருக்கும். எப்பயோ நடந்த விஷயத்தை இப்போ நல்லா ரீபேக் பண்ணுவாங்க, ரீகால் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு மெமரி பவர் ஜாஸ்தி. சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க ஒரு விஷயத்த. அவங்கக்கிட்ட தகவலை சொல்லி இதை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க அந்த ஒரு ரகசியத்தை ரொம்ப காத்து நிற்கிறவர்கள். ஆனால் ரகசியத்தை வெளியிடுறது, அதிரடியாகவும் வெளியிடுறது இவங்க தான். அதனால் அந்த அதிரடி வெளியிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு சில உறவு வகையில் விரிசல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும். அதனால் இதில் கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் நடந்துக்கணும். கஷ்டப்பட்டு முன்னேறி செல்வீர்கள். அதாவது எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைக்குதுங்க, ஜாலியாக போய் ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது விருச்சிக ராசிக்காரங்க தான் மேக்சிமம் இருப்பாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் பின்பு முன்னேற்ற பாதையில் வீறு நடை போடுவார்கள் அப்படின்னு சொன்னால் அது மாற்று கருத்துக்கு இடமல்ல. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, அந்த 2024 கொஞ்சம் சொந்த பந்த ரத்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்க போகிறதில்ல. சில டைமில் உங்களுக்கு இந்த இரத்த கொதிப்பு அப்படிங்கிற போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படிங்கிறதுனால உங்களை அடிக்கடி செக்கப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ராகு தன்னுடைய 5ஆம் சாரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது, பொதுவாகவே குரு 6ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் வீட்டுக்கு வருவது மிகப்பெரிய நல்ல பலன்கள். கலத்திர பாவத்தில் இது வரைக்கும் திருமணமே ஆகாதவங்களுக்கு இப்போ திருமணம் ஆகிடும், கண்டிப்பாக ஆகும். இது வரைக்கும் ருணு ரோக சத்ருஸ்தானத்தில் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. ஏதாவது நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது இந்த 4 மாதம் பொறுத்திருந்தீங்க. ஏப்ரலுக்கு மேலே அப்படின்னா மேக்கு மேலே ஒரு நல்ல ஒரு வரன் கிடைத்து மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக கலத்திர பாவம் நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது குரு இருக்கார் அப்படிங்கிறதுனால நல்ல மனைவி, நல்ல கணவனாக இருக்கும்போது நல்ல மனைவியாக இருக்கும்போது நல்ல கணவனாகவோ கண்டிப்பாக வரும். 4ஆம் இடத்த அர்த்தாசிரம சனி மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை சனியில் இருக்கிறதுனால மாற்றுப்பாலினத்தினரோட கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. 5ஆம் இடத்து ராகு 11ஆம் இடத்து கேது இருக்கும்போது, 5இல் ராகு இருக்கும்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா வீடு பிரம்மாண்டமாக கட்டுவீங்க. வெளிநாடு செல்லிட்டு படுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிச்சுடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. 11ஆம் இடத்து லாபம் அப்படிங்கிறது கேது கொடுக்கும். அறிவு கூர்மையாக உங்களுக்கு கொடுக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்கும். சரிங்களா?
இது எல்லாமே கொடுக்கும். ஆனால் அரசியல்வாதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களாம் உங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க. இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ பொதுவாகவே இந்த பலன்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு நட்சத்திர வாரியாக தசாபூத்திகள் பலன்களை கோச்சாரத்தை இணைத்து மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வயசு வாரியாக இருக்குது, வயது வாரியாகவும் அப்ராக்சிமேட்டாக இருக்குது. அது வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேட்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது தெளிவாக புரியும். இந்த விஷயத்த வந்து புரியலன்னா கூட இன்னொரு வாட்டி செக் பண்ணுறதுக்கு பேக் சைடில் போயிட்டு நீங்கள் முதலேருந்தே கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்ருக்கிறது அப்படிங்கிறதும் இது உங்களுக்கு மிக துல்லியமாக காட்டிவிடும் அப்படின்றதுக்கு மாற்று கருத்து கிளம்பல. விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம், இது ஒரு குருவுடைய நட்சத்திரம். மொத்த தசா காலங்கள் 16 வருடம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 3 வருடம் எடுத்துக்கிறேன். சனியோடைய தசைக்கு ஒரு 19 வருஷம். என்னுடைய இப்போ 3 வருஷம் கால்குலேஷனுக்கு எடுத்திருக்கேன் இல்லையா, அது மாதிரி உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு 3 வருடங்களை காட்டும், இல்லை 5 வருடமாக காட்டும், இல்லை 7 வருடங்களை காட்டும். இது எப்படி வேணாலும் உங்களுக்கு காட்டும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு தசா இருப்பு இருக்கும். அந்த தசா இருப்பையோட சனி திசை ஒரு 19 வருஷம் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் நான் 3 + 19 22 வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் உனக்கு கொடுக்கும். குரு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறதும், அர்த்தாசிரம சனி இருக்கிறதும், 5ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போதும், 11ஆம் இடத்தில் கேது இருக்கிறதும் தான் இந்த 2024 கிரக அமைப்பு. இந்த சனி திசையில் விசாக நட்சத்திரத்தில் படிப்பில் கஷ்டப்பட்டு தான் முன்னேறுவீங்க. ரொம்ப மெனக்கெட்டு படித்தா தான் நீங்கள் வந்து முன்னேற்ற பாதையில் அப்படிங்கிறது உங்களுக்கு அடி எடுத்து வைப்பீங்க. 6லேருந்து 7ல் வரும்போது திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் நடைபெறும். திருமணத்துக்காக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய காலகட்டம். அது வந்து மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். லவ் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது, மாற்றுப்பாலினத்தினருடன் நீங்கள் கடுமையான எச்சரிக்கையுடன் இருப்பது மிகப்பெரிய நல்லது கொடுக்கும். இல்லை இருக்கிற விஷயத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய சிந்தனைகளையும் குழப்பி விடுறதுக்குன்னே சனி திசை அப்படிங்கிறது வேலை செய்யும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். கோச்சார ரீதியாக 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியான குரு 4 மாதங்கள் 6 இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு 8 மாதங்கள் இருக்கும்போது கடினமான உழைப்பின் பேரில் உங்களுக்கு படிப்பு வந்து ஒரு 100% உழைப்பு கொடுத்தீங்கன்னா 50% தான் கிடைக்கும். அதனால் 200% உங்களுடைய விஷயங்களை பண்ணுங்கள். உதவிகள், தேர்வுக்கான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 2024 சனி உங்களுக்கு நல்ல இடத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் மறக்க முடியாத ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். புதன் திசை 22 வயசுலேருந்து 39 வயசு இருக்கும். இந்த திசை லக்னமாக இருந்தாலோ ராசியாக இருக்கும்போது சிறப்பான திசையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியான குரு 6ஆம் இடத்தில் கடின உழைப்புகளை தேவைப்படக்கூடிய காலகட்டம். வேலை பார்க்குற இடத்துல ஒரு சில டிஸ்ட்ராக்ஷனு அப்படிங்கிறது 5 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க. அதனால் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, தொடர்ச்சியாக அடுத்த 3 வருஷம் ரொம்ப ரொம்ப நன்மையான பலன்களே உங்களுக்கு அடையும். புதன் அவயோக திசையாக இருப்பினும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குருவானவர் கண்டிப்பாக கொடுப்பார். திருமணத்து டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது அப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்படி உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அதாவது அர்த்தாஷ்டம சனி 5ஆம் அர்த்தாஷ்டம சனி இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால பூர்வீக வழியில் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 16ஆம் இடத்து தொழில் வளர்ச்சியும் கொடுக்கும், 5ஆம் இடத்துல புத்திரத்தில் ஒரு சில செலவுகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு இல்லை. அடுத்தது கேது திசை 39 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும். இது ஒரு நல்ல ஆன்மீக வழிபாடுகளுக்கு முக்கியமான காலகட்டம். விநாயகர் வழிபாடு பண்ணுவீங்க. தொழிலில் அதிகமான வளர்ச்சி, லாபம் அப்படிங்கிறது இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லை ஃப்ரெண்டோடைய சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் நல்லாயிருக்கும். சொந்த பந்தங்கள் விஷயங்களில் நீங்கள் சரியாக இருப்பீங்க. ஆனால் இவங்கக்கிட்ட கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. எதிரிகளும் நண்பர்களாக ஆகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். சுக்கிர திசை பொதுவாகவே சூப்பரான திசைங்க. ஆனால் அதில் அஸ்தங்கம் ஆகாமலோ இல்லை நீசமாகாமலோ பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் யோக திசைன்னு கூட இந்த சுக்கிர திசையை கொடுக்கலாம். வீடு வாங்காதவங்க வீடு வாங்குவீங்க. நல்ல வர அமையலை அப்படின்னா உங்கள் உங்கள் மகன் மகளுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டம்.
சுக்கிர திசை அமோகமான வெற்றிகளையும் ஆர்ப்பாட்டக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது சுக்கிர திசை காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிர திசையில் நீங்கள் சூப்பராக வரப்போறீங்கிறது தான் ஒரு சிம்பிளாக சொல்லலாம். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். ஆனால் சுக்கிரன் அஸ்தங்கமாகாமலோ இல்லை 6 போன்ற 3 அப்படிங்கிறது சுக்கிரன் மறைவு பெறாமலோ அதோடைய காரகத்துவம் வேலை செய்யாத இடத்துல இருந்துச்சுன்னா சுக்கிர திசை அந்த 20 வருட காலங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கிர திசை நடைபெற்று ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கே அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அது ஏதாவது ஒரு வகையில் ஒரு கிரகங்களில் அசுப கிரகங்களோடையோ இல்லை அசுப வீட்லேயோ இல்லை அஸ்தங்கமாயோ இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தராது. சரிங்களா? அதனால் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணிங்கன்னா அந்த சுக்கிர திசை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் சொல்லித்தருவேன். அடுத்தது சூரிய திசை 66 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும். இது 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கான திசை அப்படின்னு சொல்லலாம். வருமானம் நல்லா இருக்கும். அவயோக திசையாக இருந்தாலும் சுபகாரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு செலவுக்கு மேலே செலவு கண்டிப்பாக உண்டாகும். சூரிய திசை காலங்களில் டேக்ஸ் பே பண்ணுறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டேக்ஸ் பேமெண்ட்டில் தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரிய திசை காலங்களில் உங்களுடைய பையன் பிள்ளைங்களும் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் ஒரு சில உணர்வுகள் பிரச்சனைகள் உணர்வுபூர்வமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். சந்திர திசை 72 வயசுலேருந்து 82 வயசு வரை. இது ஒரு பாக்கியஸ்தானாதிபதி திசை. உடல்நிலையில் பாதிப்பு, ராசி நீசமடைகிறது அப்படிங்கிறது, சந்திரன் ராசிக்கு நீசமடைகிறது, வம்பு வழக்கு, பூர்வீக கேஸ் போன்றவற்றை போடக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதால சொந்தக்காரங்க வழியில் ஒரு சில தோல்விகள், அதாவது அவமானங்கள், பிரச்சனைகளை சந்தித்து பிறகு வெற்றியை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லலாம். சந்திர திசை ஒரு மனோகரகன் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்து ராகு 16ஆம் இடத்து கேது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு ஒரு பேரம்பேத்திக்கு பிறந்தா பார்த்திங்கன்னா உங்களுடைய பதிப்பாகவே அவங்க இருப்பாங்க. அதாவது தாத்தாவாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரங்க உங்களை பதிப்பாக இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே அது பண்ணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அது மாதிரி 5ஆம் இடத்து ராகு யாரோ ஒரு முன்னோர் உங்களுடைய அப்பாவாக கூட இருந்து பிறக்கக்கூடிய சூழ்நிலைகளும் கண்டிப்பாக உருவாகும். ஆனால் என்ன இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறத கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணோம். இல்லை அப்படின்னா அவப்பெயர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும். 5ஆம் இடத்து ராகு ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கிரிமினல் வேலையெல்லாம் பண்ண வச்சுருவார். அந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணாமல் நல்ல ஒரு மனிதராக அதை யோசித்து செல்ஃப் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறது எப்போதுமே உண்டு. இந்த காலகட்டத்தில் அதில் ரொம்ப உஷாராக. ஏன்னா 5ல் ராகு எல்லாத்தையும் நடிக்க வைக்கும், ஏமாற்ற வைக்கும், எல்லாம் பண்ண வைக்கும். ஆனால் அதை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அடுத்தது செவ்வாய் திசை 82 வயசுலேருந்து 89 வயசு வரைக்கும். இந்த விருச்சிக ராசிக்கு ராசியாதிபதி திசைன்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் திசையில் வீடு, மனை யோகம், கான்ட்ராக்டு பிஸ்னஸில் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, வீடு மனை புரோக்கர்ஸ் இவங்களாம் ரொம்ப ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக யாரோட சொத்தோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் சொத்து பிரிவு அப்படிங்கிறது நடக்கும். இதில் பிரச்சனையாகி நல்ல ஒரு ஃபண்டு வரதுக்குன விஷயம் வரும். அதே மாதிரி பையன் பிள்ளைங்களால் ஒரு சில விஷயங்கள் வரும். அது சகோதரி வழியில் செவ்வாய் திசையில் அறுவை சிகிச்சை நடக்கக்கூடிய விஷயமும் நடக்கும். இல்லை அப்படின்னா உங்களுடைய தந்தைகள், சகோதரிகள் வழியில் ஒரு சில பிரச்சனைகளும் அதன் மூலியமாக ஒரு தீர்வுகளும் கண்டிப்பாக உண்டு. அடுத்தது ராகு திசை 89 வயசுலேருந்து 107 வயசு வரைக்கும், 99 வயசு வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா இந்த ராகு திசை காலங்களில் 5ஆம் இடத்து ராகு என்ன பண்ணோம் அப்படின்னா புத்திர வழியில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துரும், கஷ்டங்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் அவங்க வழியில் ஏதோ ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உங்கள்கிட்ட நிற்கும். அதேமாதிரி 11ஆம் இடத்துக்கு எதுனா பெரிய மனிதருடைய தொடர்புகள், அதன் மூலிமா லாபம், ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அந்த கேது கொடுத்துருவார். ஆனால் ராகு திசையில் முழுமையாக ராகு 5ஆம் இடத்துல சில கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாமல் ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ணுறது, ப்ராப்பராக பண்ணுறது, சில விஷயங்களை தவறாக டிசிஷன் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் உடம்பை நல்லா பார்த்துக்கணும். உடம்பை நல்லா பார்த்துக்கிட்டு ஆரோக்கியத்தில் ஒரு சில கவனங்களை நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த விருச்சிக ராசிக்காரங்க எல்லைப்புற தெய்வங்களான முனீஸ்வரன், கருப்பணசாமி அப்படிங்கிற கோயிலுக்கு நீங்கள் சென்று வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு இன்றையமையாதது.
முருகர் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க பண்ணுறாங்க. ஆனால் முருகர் வழிபாடு பார்த்திங்கன்னா சாந்தமான முருகர் வழிபாடான திருச்செந்தூர், பழமுதிர்ச்சோலை, திருத்தணி அப்படிங்க போன்ற கோயில்களுக்கு சென்று வருவது மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனியில் உங்களுடைய செவ்வாவை அதிகமாக ஒரு கோபமான செவ்வாய் பழனி அந்த மாதிரி திருத்தலங்களுக்கு சென்று வருவதோட இந்த மாதிரி பழமுதிர்ச்சோலை, திருத்தணி அப்படிங்கிற கோயில்களுக்கு சென்று வருவது, திருச்செந்தூர் போன்ற அமைதியாக இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் கண்டிப்பாக வேணும்னா உங்களுக்கு கோபங்கள் அதிகமாக அதன் மூலியமாக டிஸ்ட்ராக்ட் ஆகி தவறான ரிசல்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பரிகார வழிபாடுகள் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கும். இந்த விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.